ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். மலை நெல்லிக்காய் தோட்டத்து வந்து இன்னைக்கு போயிருந்தான். அது மலை நெல்லிக்காய் எப்படி நடுறது, அது எப்படி அது மூலமாக நம்ம வருமானம் பார்க்குறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். மலை நெல்லிக்காய் தோட்டம் எப்படி நம்ம தோட்டத்தில் உருவாக்குறது இந்த வீடியோவில் பார்ப்போம். இது நம்ம மலை நெல்லிக்காய் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றிக்கு மலை நெல்லிக்காய் மரங்கள் ஏனவத்தால் இருக்கும். சரஞ்சரமாக மலை நெல்லிக்காய் காய்ச்சி கிடக்கிறது நம்ம கண் முன்னாடி பாருங்கள். மலை நெல்லிக்காய் ஒரு பெட்டி கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா கிட்ட போகுது. நீங்கள் எத்தனை பெட்டி ஏற்றுறீங்களோ இப்போ ஒரு 40 பெட்டி ஏற்றிங்கன்னா 40,000க்கு மலை நெல்லிக்காய் சேல்ஸ் ஆகுது. இது நம்ம நார்மலாகவும் சாப்பிடலாம். இது மருந்துக்கு அந்த சாரப்புறம் எடுத்து மருந்துக்கு யூஸ் ஆகுது. ஃபுல்லாகவே மலை நெல்லிக்காய் தான் இது வருஷம் பூரா நம்ம இது காப்பு இருக்கோம். மற்ற இது மாதிரி கொஞ்ச நாள் காப்பு 6 மாதம் காப்பு எடுத்துட்டு 6 மாதம் காப்பு இல்லாத மாதிரி இது வருஷம் பூராமே எப்பயுமே இந்த மலை நெல்லிக்காய் காய்ச்சிக்கையாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்குமே நல்லா ஒரு புளிப்பு சுவை அதிகமாக இந்த மலை நெல்லிக்காய் இருக்கும். இது பெரிய நெல்லிக்காய். இது மலை நெல்லிக்காயிலே இது தண்ணி அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஒரு காய்ச்சலும் பாய்ச்சலுமாக நம்ம தண்ணி விட்டாலே போதும். மாதத்துக்கு ஒரு தண்ணி 2 தண்ணி விட்டிங்கன்னா நல்லா செலம்பாகவே வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், சரஞ்சரமாக கொத்து கொத்தாக காய்க்கிற ஒரு இது மலை நெல்லிக்காய். இது நடுற முறை எப்படின்னா, இது கண்டு சின்ன சின்ன கண்டு வைப்பாங்க. மலை நெல்லிக்காய் கண்டுகள் அந்த கண்டுகளை நம்ம வாங்கி நட்டு வச்சு முளைக்க வைக்கலாம். இது மற்ற மரங்கள் மாதிரி இதை மரத்தை மட்டும் வெட்டி வச்சா முளைக்குமான்னு தெரியல. அதில் மலை நெல்லிக்காய் கன்றுகள் நம்ம வாங்கி நடுற மாதிரி இருக்கும். ஒரு கண்டு 60 ரூபா 70 ரூபா இந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க. அந்த மலை நெல்லிக்காய் கண்டுகளை நீங்கள் வாங்கி ஆனாலும் நட்டு வச்சுக்கிட்டா பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாகவே இந்த மலை நெல்லிக்காய் சாறுகள். இது பிஞ்சு மலை நெல்லிக்காய். இதே கொஞ்சம் பெரிய மலை நெல்லிக்காய் இருந்தால் நம்ம கையை 5 விரல்லையும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெருசாக வளரும். ஒரு நெல்லிக்காயே ஒரு மனிதன் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஒரு ஃபேமிலியே ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மலை நெல்லிக்காய். எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் ஃபுல்லாக கொத்து கொத்தாக மலை நெல்லிக்காயை இதை தக்காளி பெட்டி மாதிரி அந்த பெட்டியில் போட்டு ஒரு பெட்டி 1000 ருபீஸ் 1000 ரூபா அந்த ரேஞ்சில் இந்த மலை நெல்லிக்காய் விற்கப்படுது. நான் தற்செயலாக ஒரு வேலையாக போயிருந்தேன். அப்போ ஒரு மலையில் இந்த மலை நெல்லிக்காய் இருக்கிறத பார்த்தேன். அப்போ அந்த விவசாயிகிட்ட கேட்டேன், எப்படி இந்த மலை நெல்லிக்காய் நடுறீங்க, இது எவ்வளோ லாபம் இருக்குது என்னான்னு கேட்டேன். இது மாதத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாயிலேருந்து ஒரு 15,000 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிதுப்பா, செலவு போகன்னு சொன்னாப்புல. நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு கொத்து கொத்தாக சரஞ்சரமாக இந்த மலை நெல்லிக்காய் இருக்கும். இது நார்மலாகவும் நம்ம சாப்பிடலாம். இது நத்தை இல்லாத ஆளுகளுக்கு உடம்புல நத்தை வரும். மலை நெல்லிக்காய் நத்தை இயற்கையாகவே இந்த நெல்லிக்காய் நம்ம உட்கொள்கிறப்ப நம்மளுக்கு உடம்புல நத்தை இல்லாத ஆளுகளுக்காக புதுசாக நத்தை உருவாகும். நத்தை ஊற ஆரம்பிக்கும். அந்த கிறக்கங்கள்லாம் மாறும். ஒரு ஆள் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அப்படி இந்த மலை நெல்லிக்காயை சாப்பிட்றப்ப அந்த டயர்னஸ் போகும். எந்த இடத்துல பார்த்தாலும் சரிங்க, ஒரு மரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 நெல்லிக்காய்கள் பெரிய பெரிய நெல்லிக்காயை ஆன பிறகு பறிக்கலாம் ஒரு மரத்துலேயே. இது மாதிரி நீங்கள் இப்போ ஒரு
ஒரு 1000 மரங்கள் வந்து வச்சிக்கிட்டாலே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் வந்து வருமானம் வந்து அதிகமாக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். மலை நெல்லிக்காய் வந்து இப்படி ஒரு வருமானம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும்ன்றது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு 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 என்கரேஜ்மெண்ட் மாதிரி வந்து நான் வந்து விரும்புகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த இடத்துல திரும்பி பார்த்தாலும் சரி அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 மரங்கள் வந்து இருந்துச்சு. 60-70 மரத்துலையுமே வந்து இது மாதிரி சரஞ்சரமாக கொத்து கொத்தாக வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டாலும் இந்த மலை நெல்லிக்காய் வந்து அதிகமாக வந்து அந்த விவசாயி வந்து பாவியிருந்தார். இதுக்கான இந்த மலை நெல்லிக்காய் நடுறதுக்கான கன்றுகள் வந்து நகரப்பகுதிகளில் வந்து விற்பாங்கன்னு சொல்லாங்க. அங்கே நீங்கள் வந்து தேடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த மலை நெல்லிக்காய் கன்றுகள் வந்து சின்ன சின்ன ஸ்மால் ஃபார்மர்ஸ்லாம் வந்து இந்த கன்றுகளை வந்து விற்பாங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து ஒரு கன்று வந்து 60 ரூபா 70 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து வாங்கி நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்தில் வந்து நட்டு வச்சு கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலே போதும், இந்த மலை நெல்லிக்காய் பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். நல்ல ஒரு வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒன்று. கவனிப்பு வந்து கம்மி தான், வந்து நம்ம அந்தளவுக்கு கவனிப்பு வந்து தேவையில்லை. தண்ணி மட்டும் இருந்தாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு மாட்டு உரங்கள், மாட்டு சாணங்கள் வந்து இது உரங்களில் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்தலாம். ஆட்டு உரங்கள் வந்து இது வந்து பயன்படுத்தலாம். ஆட்டு உரங்கள், மாட்டு உரங்கள் இதை வந்து நீங்கள் உரமாக பயன்படுத்தலாம். இது வந்து தண்ணி இல்லைன்றாலுமே வந்து வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மலை நெல்லிக்காய் வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் சரதரமாக காய்ச்சிருக்கிறது வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு புளிப்புத்தன்மை வந்து இருக்கும். நம்மளுக்கு உடம்புல வந்து இந்த நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி வந்து குடிக்கிறப்ப இனிக்கும், தண்ணி குடிக்காதப்போ வந்து புளிக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் வந்து பார்த்த உடனே நான் ஒரு 10 நெல்லிக்காய் வந்து பிடிங்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு. உடம்புல வந்து நத்த பற்றாக்குறை வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மலை நெல்லிக்காய் சாப்பிட்டா நத்தை வந்து ஊறும். இது வந்து வெளி நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. நம்ம நகரங்கள்லையுமே நெல்லிக்காய் வந்து அதிகமாக விற்கிறது வந்து எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. இது வந்து டெல்லி, கல்கத்தா, மும்பை இந்த நகரங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஏற்றுமதி ஆகுது. அங்கே வந்து ஒரு பெட்டி வந்து ஒரு 1000 ரூபா இந்த ரேஞ்சில் வந்துட்டு அங்கே விற்பனை ஆகும். நம்மகிட்ட வாங்குறது, விவசாயிகிட்ட வாங்குறது வந்து 1000 ரூபா. அங்கே வந்து ரேட்டு வந்து போடும். எக்ஸ்போர்ட்டு செலவுகள் எல்லாமே வந்து சேர்த்தோம்னா வந்து மலை நெல்லிக்காய் வந்து மேலே மனிதர்களுக்கு வந்து நல்ல ஒரு சத்தான ஒரு உணவுப் பொருள். உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். நத்தத்தை வந்து சுத்தம் பண்ணணும், நத்தை வந்து ஊறுறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணணும். இது வந்து பெரிய நெல்லிக்காய். மலை நெல்லிக்காயிலே இது வந்து பெரிய நெல்லிக்காய். அது இதில் சின்ன நெல்லிக்காய் இருக்குது, இது வந்து பெரிய நெல்லிக்காய். இது வந்து பயிரிடணும். இதுலேயும் வந்து வருமானம் வந்து ஈட்ட முடியும். நல்லா ஒரு இன்கம் வந்து வருமானம் வந்து உங்களுக்கு வந்து ஈட்டி தரக்கூடும். இந்த மரம் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 8 மாதம் இந்த ரேஞ்சிலே வந்துட்டு ஒரு வருஷத்துக்குள்ளேயே காப்புக்கு வந்து வந்துடும். நீங்கள் வந்து கண்டு வந்து வச்சுன்னா தண்ணி வந்து மழை தண்ணி இல்லாத இடங்களில் வந்து மழை காலங்களில் வந்து இந்த கண்டை வந்து வச்சுக்கிட்டால் நல்லாவே வளர்ந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து நீங்கள் வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். மாதத்துக்கு 1 வட்டம் 2 வட்டம் நீங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டிங்கனாலே வந்து இது மாதிரி வந்து நெல்லிக்காய் மரம் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.